வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கியது காங்கிரஸ் கட்சிதான். தேச விரோத செயலை வெட்கமின்றி நியாயப்படுத்துவதாகவும் ராஜஸ்தான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி விமர்சனம். பிரதமர் மோடியின் மேற்பார்வையில் ஊழல் நடக்கிறது. ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மத்திய ஆட்சியாளர்கள் சொல்லும் இடி, இன்கம் டாக்ஸ் என எதற்கும் பயப்படாதவன் விவசாயி. ஆரணி தேர்தல் பிரச்சாரத்தில் இபிஎஸ் பேச்சு. புதிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தை பாஜக அழிக்க நினைக்கிறார்கள். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி குற்றச்சாட்டு. ஐபிஎல் 25வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் தொடரில் லக்னோ டெல்லி அணிகள் இன்று மோதல். லக்னோவில் ஏக்னா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு பலப்பரீட்சை. இனி விரிவான செய்திகள். விவசாயம் என்பது புனிதமான தொழில். அதனை முதல்வர் ஸ்டாலின் கொச்சப்படுத்தக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் அருகே நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, மத்திய ஆட்சியாளர்கள் சொல்லும் இடி, இன்கம் டாக்ஸ் என எதற்கும் பயப்படாதவன்தான் விவசாயி என்றார். இரவு பகல் பாராமல் ரத்தத்தை வியர்வையாக்கி மக்களுக்கு உணவளிப்பவனே விவசாயி என்றும் அவர் கூறினார். ஹிந்தியை விட மதுரை மக்களுக்கு பெங்காலி மொழிதான் தெரியும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு. வெங்கடேசனை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், ஹிந்தியை திணிக்க வேண்டாம் எனவும், தேசிய கீதமே பெங்காலி மொழியில் இருப்பதால் அதுதான் மதுரை மக்களுக்கு தெரியும் எனவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையே நடைபெறும் போர் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், பாஜக ஆட்சி தொடர்ந்தால் நாட்டில் தேர்தல்களே நடக்காது என்றும், மாநில அரசுகள் கலைக்கப்படுவதுடன் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். பாஜக அரசு மீண்டும் தொடர்ந்தால், மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் என்ன ஆகும்? ரேஷன் கடைகள் இருக்காது, 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு இருக்காது, தேர்தல்கள் நடக்காது, மாநில அரசுகள் கலைக்கப்படும், ஆளுநர் ஆட்சிகள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு நேரடியாக குடியரசு தலைவரின் ஆட்சியே இங்கு நிலைப்படுத்தப்படும். இதெல்லாம் கற்பனை அல்ல, யூகம் அல்ல, அவர்களே வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிற செயல் திட்டங்கள். தீபத்தை ஏற்ற தீப்பெட்டியில் இருக்கும் இறுதி தீக்குச்சிதான் நாம் தமிழர் கட்சி என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர், நாம் தமிழர் கட்சி மாற்றத்திற்கானது என்றார். ஒரு தீப்பெட்டி நிறைய குச்சிகள் இருந்தது எனவும், அதிலிருந்து பல குச்சிகள் தீர்ந்துவிட்டது என்றும் கூறினார். தீபத்தை ஏற்றுவதே மக்கள் நோக்கம் என குறிப்பிட்ட அவர், இப்போது தீப்பெட்டியில் கடைசியாக இருக்கும் குச்சியே நாம் தமிழர் கட்சி போன்றது என கூறினார். புதிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தை பாஜக அழிக்க நினைப்பதாக தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை மூலம் கல்வி உரிமைகளை பறிக்க பாஜக முயற்சி செய்வதாகவும், அதிக மாணவர்கள் இல்லாத பள்ளியை மூடிவிட பாஜக நினைப்பதாகவும் தெரிவித்தார். பல்லடத்தில் திமுக தரப்பில் ஜி-பே என்ற தலைப்பில் பிரதமர் மோடியின் புகைப்படம் அடங்கிய QR கோட் பொறிக்கப்பட்ட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. QR கோடை ஸ்கேன் செய்தால் காணொளி பார்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாஜக அரசை விமர்சித்து அந்த காணொளியில் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இறுதியாக என்ற வீடியோ இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் போஸ்டர் ஒட்டிய நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்குமா என்ற கேள்வி இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் து. ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டை காப்பாற்ற பாஜகவை அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 4450 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை பதவி இறக்கம் செய்தும் ஊதிய குறைப்பு செய்தும் அரசு பிறப்பித்த உத்தரவுகளை சட்டவிரோதமானது என அறிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழக உத்தரவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி, உபரி பணியாளர்கள் என எப்படி கணக்கிடப்பட்டது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும், விசாரணை நடத்தாமல் பதவி இறக்கமும் ஊதிய குறைப்பும் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். 4 வாரங்களில் அவர்களை பழைய பதவிகளில் நியமித்து பழைய ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகிக்கு என்சிபி அதிகாரிகள் சம்மன் அனுப்பியதாக பரவிய செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஜாஃபர் சாதிக்கிற்கும் தனக்கும் எந்தவொரு நேரடி தொடர்பும் இல்லை எனவும், இயக்குநர் அமீருடன் மட்டுமே தனக்கு பழக்கம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமீர் இயக்கும் மாயவலை திரைப்படத்திற்கு பண உதவி அளித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தனக்கு எந்தவொரு சம்மனும் அனுப்பப்படவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஆவின் மற்றும் அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக வழக்கு விசாரணையின் போது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நகர் பகுதிக்குள் மீண்டும் சிறுத்தை நுழைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் தனியாக வெளியே செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை நகர் பகுதியில் நடமாடிய சிறுத்தை 22 கிலோமீட்டர் இடம்பெயர்ந்து கருப்பூர் பகுதிகளில் நடமாடியது. வனத்துறை அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் மயிலாடுதுறை நகர் அருகே நல்லத்துக்குடியில் உள்ள தார் பிளான்ட்டில் பணியாற்றும் ஹரிஹரன் உள்ளிட்ட சிலர் சிறுத்தையின் நடமாட்டத்தை பார்த்ததாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்டோர் நல்லத்துக்குடி பகுதியில் முகாமிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். நடிகர் விஜய் நடிக்கும் தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குநர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் தி கோட் திரைப்படம் தயாராகி வருகிறது. ரம்ஜான் பண்டிகையொட்டி நடிகர் விஜய் போஸ்டருடன் படக்குழு ரிலீஸ் தேதியை அறிவித்தது. இதன்படி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தி கோட் திரைப்படம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான் கான் படத்தை ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தற்போது சிவகார்த்திகேயன் படத்தை இயக்கி வரும் ஏ.ஆர். முருகதாஸ் அந்த படத்தை முடித்த பின் சல்மான் கான் படத்தை இயக்கவுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படத்திற்கு சிக்கந்தர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சிக்கந்தர் திரைப்படம் அடுத்த ஆண்டு ரம்ஜானுக்கு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லவ் டுடே வெற்றியை தொடர்ந்து மீண்டும் பிரபல தயாரிப்பு நிறுவனத்துடன் பிரதீப் ரங்கநாதன் இணைந்துள்ளார். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்த லவ் டுடே படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் தற்போது ஓ மை கடவுளே பட இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப்பை வைத்து மீண்டும் ஒரு படத்தை ஏஜிஎஸ் உருவாக்க உள்ளது. இயக்குநருடனான 10 ஆண்டு கால நட்பை குறிக்கும் விதமாக படத்தின் அறிவிப்பு வீடியோ வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது. QS உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்திய அளவில் ஜவஹர்லால் பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றுள்ளது. லண்டனை சேர்ந்த குவாக்குவரெலி சைமன்ஸ் ஆய்வு நிறுவனம் 2024 QS உலக பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. 100 புள்ளிகள் எடுத்து அமெரிக்காவின் MIT முதலிடத்திலும் 99.2 புள்ளிகளுடன் பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் 2வது இடத்திலும் உள்ளன. மேம்பாட்டுத் துறையில் உலகளவில் 20ஆம் இடத்தை பெற்றுள்ள ஜவஹர்லால் பல்கலைக்கழகம் இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட மற்றும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து உள்ள நிலையில் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான நாடாளுமன்ற தேர்தலின் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடைபெறுகிறது. மொத்தம் 94 தொகுதிகளில் நடக்கும் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது காங்கிரஸ் தான் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்திற்கு அருகிலுள்ள கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியதே காங்கிரஸ் தான் என்றார். இந்த தேச விரோத செயலை காங்கிரஸ் நியாயப்படுத்துவதாகவும் கூறினார். கச்சத்தீவில் தற்போது யாராவது வசிக்கிறார்களா என காங்கிரஸ் கேட்டதாக கூறிய பிரதமர் மோடி, நாட்டிற்கு இப்படிதான் சேவை செய்வதா எனவும் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடியின் அரசு ஊழல் மிகுந்த அரசு என குற்றம் சாட்டிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மேற்பார்வையில் ஊழல் நடப்பதாகவும் கூறியுள்ளார். ராஜஸ்தானின் பிகானீரில்
தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தல் பத்திரம், PM கேர்ஸ் நிதி, அதானி மெகா ஊழல் போன்ற பெரிய ஊழல்களை மோடி அரசு செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இது ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காப்பாற்றும் தேர்தல் என குறிப்பிட்டதோடு, பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர் மற்றும் ஏழை பொது வகுப்பினரின் தேர்தல் எனவும் கூறினார். நாடு முன்னேற வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி விரும்பினால், எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியினர் தமது குடும்ப உறுப்பினர்களை முதல்வராக்கவும் பிரதமராக்கவும் விரும்புவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மாண்ட்லாவில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, நீண்டகாலம் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் பழங்குடியினரின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்றார். ஒடிசாவின் பழங்குடியின சகோதரி திரௌபதி முர்முவை நாட்டின் குடியரசுத் தலைவராக மோடி ஆக்கினார் என்றும் கூறினார். சிக்கிம் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் அம்மா உணவகம் தொடங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறவுள்ளது. வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில், அங்கு பாஜக தேர்தல் அறிக்கையை அக்கட்சி தலைவர் JP நட்டா வெளியிட்டார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் பெண்களால் மட்டுமே நடத்தப்படும் அம்மா கேண்டீன் என்ற மலிவு விலை உணவகம் திறக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் அண்ணாமலை, நீலகிரியில் எல். முருகன், பொள்ளாச்சியில் வசந்தராஜன், சிதம்பரத்தில் கார்த்தியாயினி, தஞ்சாவூரில் முருகானந்தம், கிருஷ்ணகிரியில் நரசிம்மன் ஆகியோரை ஆதரித்து பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோ, மக்கள் சந்திப்பு என நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் செய்கிறார். நாடு முழுவதும் வெப்பம் அதிகரித்துள்ளதால் மருத்துவமனைகளில் போதிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மத்திய, மாநில அரசுகள் ஒன்றிணைந்து வெப்ப அலையை எதிர்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். மேலும் மருத்துவமனைகளில் போதிய ஏற்பாடுகளை செய்வதோடு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். IPL 25வது லீக் போட்டியில் பெங்களூரு அணியை மும்பை அணி பந்தாடியது. டாஸ் வென்ற மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பெங்களூரு அணியை பேட்டிங் செய்ய பணித்தார். இதையடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. 197 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 15.3 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி இலக்கை எட்டியது. IPL தொடரில் இன்று நடைபெறும் 26வது போட்டியில் லக்னோ, டெல்லி அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. லக்னோவில் ஏக்னா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. குஜராத்தை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றியை ருசித்த KL ராகுல் தலைமையிலான லக்னோ அணி வெற்றியை தொடரும் முனைப்புடன் இன்று களம் காண்கிறது. மறுபக்கம் 5 போட்டிகளில் 4 தோல்விகளுடன் புள்ளிப்பட்டியலில் கடைசியில் உள்ள ரிஷப் பண்ட் தலைமையிலான டெல்லி அணி வெற்றி பாதைக்கு திரும்பும் அவசியத்தில் இன்று களம் காண்கிறது. IPL புள்ளிப்பட்டியலில் 8 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் முதலிடத்தில் நீடிக்கிறது. தாங்கள் விளையாடிய போட்டிகளில் 4ல் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. தலா 6 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் கொல்கத்தா 2ஆம் இடத்திலும், லக்னோ 3ஆம் இடத்திலும், சென்னை 4ஆம் இடத்திலும், ஹைதராபாத் அணி 5ஆம் இடத்திலும், குஜராத் 6ஆம் இடத்திலும் உள்ளன. நேற்றைய வெற்றியின் மூலம் மும்பை அணி ஒரு இடம் முன்னேறி 4 புள்ளிகளுடன் 7ஆம் இடம் பிடித்தது. ரன் ரேட் அடிப்படையில் பஞ்சாப் அணி 8வது இடத்திலும் உள்ளது. தலா 2 புள்ளிகளுடன் பெங்களூரு அணி 9ஆம் இடத்திலும், டெல்லி அணி கடைசி இடத்திலும் உள்ளன. IPL தொடரில் அதிக ரன்கள் அடிக்கும் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆரஞ்சு கேப் பெங்களூர் வீரர் விராட் கோலி வசம் உள்ளது. நடப்பு தொடரில் 6 போட்டிகளில் விளையாடியுள்ள கோலி 319 ரன்கள் எடுத்துள்ளார். இதேபோல் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தும் பவுலர்களுக்கான பர்பிள் கேப் பட்டியலில் மும்பை அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடம் பிடித்தார். சஹால் 10 விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் இருந்த நிலையில் ஜஸ்பிரீத் பும்ரா நேற்று 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் குறைந்த சராசரி மற்றும் எக்கானமி மூலம் 10 விக்கெட்டுகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கியது காங்கிரஸ் கட்சிதான். தேச விரோத செயலை வெட்கமின்றி நியாயப்படுத்துவதாகவும் ராஜஸ்தான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி விமர்சனம். பிரதமர் மோடியின் மேற்பார்வையில் ஊழல் நடக்கிறது. ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மத்திய ஆட்சியாளர்கள் சொல்லும் ED, இன்கம் டாக்ஸ் என எதற்கும் பயப்படாதவன் விவசாயி. ஆரணி தேர்தல் பிரச்சாரத்தில் EPS பேச்சு. புதிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தை பாஜக அழிக்க நினைக்கிறார்கள். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி குற்றச்சாட்டு.
ஐபிஎல் 25வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் தொடரில் லக்னோ டெல்லி அணிகள் இன்று மோதல். லக்னோவில் ஏக்னா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு பலப்பரீட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.